அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 20ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருடைய வழிபாட்டுக்கும் குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய 520 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை இருக்குது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை குபேரருக்குரியதுன்னு சொல்லியாச்சு. அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 5, இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்தது 20 அப்படிங்கிறது இந்த ஆங்கில தேதியில் வருது. இப்படி தான் இந்த சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் உங்களுக்கு நான் பணவரவுக்காக ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்கிறேன். யார் இதனை செஞ்சாலும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், பல்கி பெருகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இதை செய்யுங்க. இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அசைவம் சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக செய்யலாம். செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மாலை 5 மணிலேருந்து இரவு 9 மணி இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் செய்யணும். ஏன் இந்த பர்டிகுலர் டைம்னு பார்த்தீங்கன்னா, குபேர காலம்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா மாலை 5 மணிலேருந்து இரவு 8. இன்றைக்கி வியாழக்கிழமை 8 to 9 நமக்கு குரு வரையும் இருக்குது. அதனால் இது மொத்தமாக இந்த டைமை நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். அதனால் மாலை 5 to 9ங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டைமில் இதை நீங்கள் செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நமக்கு 3 கிராம்பு தேவைப்படுது. மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக 3 எடுத்துக்கோங்க. இது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும். அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நூல் தேவைப்படுது. வெள்ளை நிற நூலில் கொஞ்சம் மஞ்சள் கலவையை நீங்கள் கலந்து பூசுறது சிறப்பு. அதாவது மஞ்சள் நிற நூலை நம்ம எடுத்துக்கலாம் தான், இருந்தாலும் வெள்ளை நிற நூலில் மஞ்சளோட பன்னீரோ அல்லது மஞ்சளோட தண்ணீரோ பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை நம்ம இந்த நூலில் துவைத்து எடுக்கும்போது இதனுடைய நறுமணம் பார்த்திங்கன்னா அற்புதமானதாக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் நூல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே ரெடி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உலர விட்டுருங்க. அடுத்தது இந்த மஞ்சள் பேஸ்ட்டு தொட்டு உங்களுடைய இடது கையினுடைய இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள இந்த குருமேட்டு பகுதியில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நான் ரெகுலராக சொல்கிறது தான். புதுசாக ஒவ்வொருத்தங்களும் நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். வியாழக்கிழமை நாளில் ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள இந்த குருமேட்டு பகுதியில் லைட்டாக மஞ்சத்தூள் அப்ளை பண்ணுறது நல்ல ஒரு குருவசியத்தை ஏற்படுத்தி தரும். இப்போ நம்ம இதை கலவையும் ரெடி பண்ணுறதுனால இப்போ கூட நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 20 ரூபா நோட்டு. கண்டிப்பாக 20 ரூபா நோட்டு தான் வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக 20 ரூபா நோட்டு தான் வேணும். ஏன்னா இதனுடைய நிறம் தான் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்கும். பச்சை நிறம் அப்படிங்கிறது தான் குபேரருக்கு உரிய நிறம், பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நிறம். அதனால் கண்டிப்பாக 20 ரூபா நோட்டு தான் வேணும். அது கொஞ்சம் அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க. அது நல்லா அந்த சுருக்கமெல்லாம் போகிற மாதிரி உங்கள் கையில் நீவி விடுங்க. இப்போ இந்த ரூபாய் நோட்டில் எழுதியிருக்கிற அந்த நம்பரு மேலும் அது என்ன மதிப்புன்னு போட்டிருப்பாங்களே, 20 ரூபான்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை படிங்க. சீரியல் நம்பர் படிங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே முன்னும் பின்னும் திருப்பி நல்லா உத்து பாருங்கள். ரூபாயை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது உங்களை கவனிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நீங்கள் இதை பாருங்கள். உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு லைட்டாக இதை தேய்ங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வெதுவெதுப்பான சூடு பரவி இருக்கும். இப்போ இந்த 3 கிராம்பு இருக்குது இல்லையா, இந்த 3 கிராம்பினுடைய அந்த காம்பு பகுதியும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒன்றா சேர்த்து அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு குபேரருக்குரிய எண்ணுன்னு சொல்லிட்டு காலையில் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். அந்த நம்பரை இந்த ரூபாய் நோட்டில் நீங்கள் எழுதணும். காலையில் பதிவு பார்க்காதவங்க இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5447959 5447959. இந்த நம்பரை நீங்கள் கிராம்பை பயன்படுத்தி இந்த ரூபாய் நோட்டில் எழுதுங்க. இது பார்த்திங்கன்னா யார் கண்ணுக்கும் தெரியாது. எழுதுறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன நம்பர்னு உங்கள் கண்ணுக்கே கூட தெரியாது. இது இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 3 கிராம்பையும் அப்படியே அந்த ரூபாய் நோட்டுக்குள்ளேயே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அந்த காசை உங்களை பார்த்த மாதிரி அப்படியே சுருட்டிட்டு வாங்க. சரிங்களா? அதாவது நம்ம சுருட்டும் போது நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகிற மாதிரி சுருட்டாமல் நம்மளை பார்த்து வர மாதிரி சுருட்டுங்க. பாய் சுருட்டும் இல்லையா, அந்த மாதிரியே சுருட்டுங்க. ஆனால் பாய் என்னென்னா நம்ம அப்படியே வெளிப்பக்கமாக சுட்டிட்டு வருவோம். இதை நம்மளை பார்த்த மாதிரி உள்பக்கமாக நம்ம சுருட்டணும். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இலையை மடித்து வைப்போம் இல்லை, அந்த நம்ம பக்கம் திருப்பி அந்த மாதிரி நீங்கள் சுருட்டிகிட்டே வாங்க.
இந்த மாதிரி வந்து சுருட்டுங்க. அந்த கிராம்பு வந்து கீழே விழுகாத மாதிரி பார்த்து சுருட்டிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த மஞ்சள் பூசின நூல், அந்த நூலை நல்லா வந்து சுற்றிக்கோங்க. எத்தனை முறைனா ஒரு 21 முறை சுற்றுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும். அதனால் 21 முறை வந்துட்டு நல்லா சுற்றிக்கோங்க. அதில் ஒரு 3 முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. இப்போ உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு குபேரரையும் குரு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டிக்கோங்க. எங்களுக்கு இந்த 20 ரூபாய் நோட்டானது பல்கி பெருகணும், 20 கோடியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்துட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் படம் வைக்கக்கூடிய பெட்டியில், பீரோவில், ஹேண்ட்பேக்கில், பர்ஸில் எங்கே வேணாலும் இதை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 20 ரூபாய் நீங்கள் எப்பவுமே வந்து செலவு பண்ணாதீங்க, சரிங்களா? மாதம் ஒரு தடவை இந்த கிராம்பை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புது கிராம்பாக வந்து வச்சுக்கலாம். ஆனால் இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் மாற்றவே வேண்டாம். இது எங்கே இருக்குதோ அங்கே அளவில்லாமல் செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம இதை இப்படி அடையாளப்படுத்தி சுருட்டி வைக்கிறோம். அதனால் பத்திரமா வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு மாதம் கழித்து இந்த கிராம்பை கால்படாத இடத்துல தூக்கி போடலாம், சாம்பிராணியில் காட்டி வீடு முழுக்க காட்டலாம், எப்படி வேணாலும் நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் புதுசாக 3 கிராம்பு எடுத்து இதே மாதிரி ரூபாய் நோட்டுக்குள்ளே வியாழக்கிழமை நாளாக பார்த்து வச்சு சுருட்டிக்கலாம். சாதாரணமாக இது வியாழக்கிழமை நாளில் செய்யும்போதே நல்ல பலனை தான் கொடுக்கும். இன்றைக்கி வேறு அந்த மணி அட்ராக்ஷன் ஏஞ்சல் நம்பரும் இருக்குது இல்லையா, அதனால் 100% பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் எல்லாருமே மாலை 5 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே எளிமையான சக்தி வாய்ந்த இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்த மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.